திருநெல்வேலிக்குன்னு ஒரு ஸ்லாங் கிடையவே கிடையாது. அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் காட்டின திருநெல்வேலி ஸ்லாங் வேறு. ஆனால் திருநெல்வேலி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சாதிக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது. அங்கே அப்படி தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப மைனூட்டாக போய் எடுத்தோம் அப்படின்னா, அவங்க பேசுகிறத வச்சு அவங்க என்ன சாதின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி தான் திருநெல்வேலியில் தொடர்ச்சியாக வந்து ஒரு சினிமாவுக்குன்னு ஒரு பொது ஸ்லாங் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. பட் ஆனால் திருநெல்வேலி ஸ்லாங் அப்படி இல்லை. நான் எங்கள் அம்மா வந்து எம்மோன்னு தான் கூப்பிடுவேன். எம்மோ சாப்பாடு இருக்கா அப்படின்னு தான் கேட்பேன். ஆனால் இன்னொரு நண்பன் என்னை வந்து அவன் வந்து ஆத்தான்னு கூப்பிடுவான். இன்னொரு நண்பன் அம்மான்னு கூப்பிடுவான். இன்னொரு நண்பன் அம்மான்னு கூப்பிடுவான். அப்படி அம்மாக்களையே பல விதங்களாக கூப்பிடக்கூடிய ஊர் திருநெல்வேலி. சமூகம் ஒட்டுமொத்த சமூகமும் தூக்கி கொண்டாட வேண்டிய தலைவர்களை சாதி தலைவராக மாற்றி வச்சுட்டாங்க. அப்படிங்கிற கோபம்தான் அதோட வழி. அது வந்து அதை எப்படியாவது மாற்றணும். மக்கள் வந்து ஒருவேளை அறியாமல் கூட தெரியாமல் கூட தொடர்ந்து வந்து புதுசாக வர சந்ததியினர் கூட சாதி தலைவராக பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்க வச்சுட்டாங்க. அப்படிங்கிற கோபம் தான். அப்படி ஒரு மாபெரும் தலைவரை இவ்வளோ பெரிய இழிவு ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் தான் அந்த டைலாக்கான வார்த்தை. கண்டிப்பா. ஏன்னா அவங்க லைஃப்ல வந்து ஒரு ஜேர்னி இருக்கும். ஸோ நீங்க கடந்து வந்த வழியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கடந்து வந்த வழி அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு வீட்டுக்கு அடங்காத புள்ள. ஏன்னா இப்போ என்ன வீட்டுக்கு அடங்காத புள்ளன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அப்போவே வந்து ஏதோ ஒன்று என்னை எங்கேயோ போக சொல்லிகிட்டே இருக்கும். ஏன்னா என்ன அப்படின்னா, ரெகுலராக வாழ்கிற எல்லாரும் வீட்டில் வாழ்கிற எல்லாரும் மாதிரி நான் வாழ முடியல. தெருவில் வாழ்கிற, ஊரில் வாழ்கிற யாராலையும் நான் வாழ முடியல. நான் ஏதோ யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால் ஏகப்பட்ட எல்லாத்துக்குமே குழப்பம். இந்த பையன் என்னத்துக்கு ஆவான், இவன் ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பெரும் குழப்பம் இருந்துச்சு. அந்த குழப்பம் என்னை இஷ்டத்துக்கு போக சொல்லிச்சு. நான் இஷ்டத்துக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நான் பாட்டில் போனேன். அந்த வழியில் நிறைய மனிதர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், மோசமானவங்க, இப்படி எல்லாத்தையும் சந்தித்து வந்தேன். ஆனால் தேவதைகள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த தேவதைகள் கைப்பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போய் இந்த மேடையை நிப்பாட்டியிருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த தேவதைகளுக்கும் அந்த நல்ல என்னோட முக்கியமான தேவதை என்னோட இயக்குனர் ராம். அவர் தான் இந்த உலகத்தில் என்னோட முக்கியமான தேவதை. அந்த தேவதையின் கையில் கண்டுபிடிக்கப்பட்டதுனால தான் தொடர்ச்சியான மேடைகளில் இந்த வெளிச்சத்தில் இருட்டு பையன் நின்றுக்கிட்டு இந்த அவார்டை வாங்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. சித்தா டைரக்டருக்கு அருண்குமார் அவரோட அசிஸ்டன்ட் வந்து வாழையை பார்க்கணும்னு சொல்லி அவரை படம் பார்க்க கூட்டிருந்தேன். அவன் அசிஸ்டன்ஸும் வந்தாங்க கூட. படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே எல்லாரும் அமைதியாக நின்று இருந்தாங்க. அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்து நீ கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு சொன்னான், அவங்களை நான் ரொம்ப திட்டியிருக்கேன், மாமன் என்னப்பெல்லாம் அவங்க ரொம்ப திட்டியிருக்கேன், அதுக்காக நீ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அழுதுகிட்டே இருந்தான். அப்போ அவர் தான் அவனை கூட்டிகிட்டு போனார், ரிலாக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டார். இப்போ அருண் என்ன சொன்னார், ஆமாம் எனக்கு இப்போ தான் தெரியுது உங்களை திட்டிருக்கான்னு சொல்லி, எதுக்கு திட்டினான்னு இப்போ எனக்கு தெரியல, அவனை கேட்க முடியாது, ஆனால் அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல. பட் அந்த இடத்துல தான் நான் இந்த படம் வெற்றியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு மைண்ட் எனக்கு. ஏன் அப்படின்னா என் படத்தை தாண்டி யாரா இவன் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. என் படத்தை விமர்சனம் பண்ண எல்லாத்துக்குமே, என் படத்தை பற்றி பேசின எல்லாத்துக்குமே படத்தையும் தாண்டி இவன் யார் இது பேசுறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இவன் இதை தான் பேசுவானு கேள்வி வந்துச்சு. இவன் யாரா இவன் அப்படின்னு கேள்வி வந்துச்சு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற படமா தான் வாழை எடுக்கப்படணும். அது அதையா சொல்லிடணும் நமக்கு. நீ எதுக்கு யோசிக்கிற, நீ ஏன் டிஸ்கஷன் பண்ற, நான் யாருன்னு நானே சொல்றேன் அப்படின்னு ஒரு பகிரங்க வாக்கு மூலம் தான் வாழை. நீ ஒன்று பாசிட்டிவா டிஸ்கஸ் பண்ற, ஒரு நெகட்டிவா டிஸ்கஸ் பண்ற, நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றதை கேட்கவே மாட்டேன்றீங்க. நான் யாருன்னு நான் சொல்றேன்னு சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க. சரி நான் படமா எடுத்து காட்டிடுறேன் உனக்கு நான் யாருன்ட்டு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை. சுயசரிதை என்ன சொல்றாங்களா? என்னோட பயோபிக் தான் சொல்றேன் நான். என்னோட பாலியத்தோட ஒரு துண்டு பயோபிக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷத்தோட வாழ்க்கை, 1 year வாழ்க்கைன்னு சொல்லலாம். என்னோட இளமையிலிருந்து பாலியத்திலிருந்து ரொம்ப வெப்பம் மிகுந்த ஒரு பகுதியை மட்டும், ஒரு துண்டை மட்டும் நான் வெட்டி இந்த படத்துல எடுத்துருக்கேன். இது ஒண்ணு போதும், இந்த ஒரு துண்டு போதும் நான் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது. ட்ரெய்லரோட நடுவுல அந்த கதவை திறக்கணுங்கும் போது வேற ஒரு கதவு திறக்குது. அதே மாதிரி கடைசியில கூட அதே மாதிரி ஒரு க்ளோஷர். ஸோ அந்த ட்ரெய்லர்லயே ஒரு குட்டி கதைன்னு சொல்றதா கவிதைன்னு சொல்றதான்னு தெரியல, பட் அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. நீங்க அந்த கதவுன்னு சொல்லுங்க ஞாபகத்துக்கு என்னோட எல்லா படத்தையும் கதவு இருக்கும். பெரிய மாதிரி இன்டர்வல் பிளாக் கதவு கட்டி கிடப்பான், மாமன்லேயும் இன்டர்வல் கதவு இருக்கும், நான் ரொம்ப கண்ணன்லேயும் கதவு இருக்கும். கதவுல உடச்சிட்டு தான் உள்ள போவாங்க போலீஸ்காரங்க எல்லாருமே. உள்ளேயும் வெளியும் வாழ்க்கை இருக்குல்ல, என் கதவுக்கு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு, என் கதவுக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்கு. இது இந்த படத்தோட ட்ரெய்லர் அப்படி கட் பண்ணணும், இப்படி பண்ணணும். நான் எப்பவுமே ட்ரெய்லர் மூமெண்ட் எனக்கு ஒரு கதை வேணும். என்னை பற்றியான அந்த படத்தை பற்றியான ஒரு ஸ்னாப்சிஸ் நான் அப்படிதான் பார்ப்பேன். ஆமா, ஒரு ஸ்னாப்சிஸ். இந்த மொத்த கதையை நமக்கு தெரியும், மொத்த படமும் எடுத்துட்டோம், மொத்த படத்தையும் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் கட் பண்றோம். ஆமா, எப்படியோ புக்குக்கு ஸ்னாப்சிஸ் எழுதுக்கமோ, ஒரு 1000 பக்கம் புக்குக்கு ஒரு பக்கம் ஸ்னாப்சிஸ் எழுத முடியும் தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்னாப்சிஸா இருக்கணும். ஸ்னாப்சிஸ் மீன் மெட்டஃபர் ஸ்னாப்சிஸா இருக்கணும். எனக்கு வந்து டைரக்ட் ஸ்னாப்சிஸா இருக்கக்கூடாது.
அதை பார்க்கும்போது கதையும் தெரிஞ்சக்கூடாது. மொத்த திரைக்கதையோட ஒரு படிமமா அந்த ட்ரெய்லர் இருக்கணும். இந்த படிமத்துக்குள்ள ஒரு ஸ்னாப்சிஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன்.